நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை மாணவர்களுக்கு தரமான கல்வியை தருவதே அரசின் நோக்கம் என்று இந்திரா நகர் அரசு துவக்க பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் முதல்வர் ரங்கசாமி பேசினார். புதுவை அரசு பள்ளி கல்வித்துறை 2ஆம் வட்ட அளவிலான ஆற்றல் திருவிழா மற்றும் அறிவியல் கண்காட்சியின் துவக்க விழா இந்திரா நகர் அரசு துவக்க பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் தலைமையில் நடைபெற்றது. தலைமை ஆசிரியர் சுந்தரமூர்த்தி வரவேற்று பேசிய விழாவில் கல்வித்துறை இணை இயக்குநர் கிருட்டிணராசு, துணை இயக்குநர் மீனாட்சி, பள்ளி துணை ஆய்வாளர்கள் வாழ்த்து பேசிட சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு கண்காட்சியை திறந்து வைத்து பேசுகையில், மாணவர்களின் அறிவுத்திறனை மேம்படுத்த வேண்டும், அதற்காக தொடர்ந்து அறிவியல் கண்காட்சியை நடத்திட வேண்டும், மாணவர்களுக்கு தரமான கல்வியை கொடுப்பதே அரசின் நோக்கம் என்றும் இதில் அரசு மிகுந்த கவனம் செலுத்தி தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும், அதுபோன்று ஆசிரியர்களும் இதுபோன்ற அறிவியல் கண்காட்சியை நடத்தி மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும், மாணவர்களும் கல்வி மட்டுமின்றி அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று பேசினார். தொடர்ந்து 2ஆம் வட்ட துணை ஆய்வாளர் ஹேமாவதி நோக்குரையாற்றிய விழாவின் நிறைவில் பள்ளி தலைமை ஆசிரியர் லட்சுமி நன்றி கூறினார். கண்காட்சியில் 148 இயங்கு பொருட்கள், 16 ஆற்றல் பதாகைகள், ஆற்றல் பற்றி நடத்தப்பட்ட போட்டிகளில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. 90 சிறந்த படைப்புகள் இடம்பெற்ற கண்காட்சியில் 47 பள்ளிகள், 150 ஆசிரியர்கள், 200 மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர். புதுவை நகர பகுதியில் வீட்டின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பொதுமக்களின் கார்களை மர்ம நபர்கள் கல்லால் அடித்து சேதப்படுத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை நகர பகுதியான புல்வாருக்குட்பட்ட பகுதிகளான மோந்த்ரேஸ் வீதி, லப்போத் வீதி போன்ற வீதிகளில் வசிக்கும் மக்கள் தங்களது வாகனங்களில் வீட்டின் முன் நிறுத்தி வைப்பது வழக்கம். அவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 6-7 கார்களை நேற்று நள்ளிரவில் மர்ம ஆசாமிகள் கல்லால் அடித்து கார் கண்ணாடிகளை உடைத்தும் காரை உடைத்தும் சேதப்படுத்தியுள்ளனர். இன்று வழக்கம்போல் காலை வீட்டை விட்டு வெளியே வந்த மக்கள் கார் சேதப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியுற்று காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை குடிபோதையில் காரை உடைத்தார்களா அல்லது மனநிலை பாதிக்கப்பட்டவர் யாரேனும் செய்தாரா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தவிர முதலியார்பேட்டை ஆலை வீதியில் 7 வாகனங்கள் உள்பட பல்வேறு இடங்களில் 20 கார்கள் உடைக்கப்பட்டுள்ளதால் தொடர்ந்து இரவு நேர ரோந்து பணியை தீவிரப்படுத்த முடிவு செய்துள்ளதாக காவல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுவையில் தொடர் கொலை எதிரொலியாக 27 சப் இன்ஸ்பெக்டர்களை அதிரடியாக பணியிட மாற்றம் செய்து ஐஜி ரன்வீர் சிங் கிருஷ்ணியா உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுவையில் போலீஸ் வேனிலேயே ரவுடி ஜெகன் குண்டு வீசி கொலை செய்யப்பட்டது, தொடர் கொலை சம்பவங்கள், ரவுடிகள் மாமூல் கேட்டு மிரட்டுதல் போன்ற சம்பவங்களால் மக்கள் அதிர்ச்சிக்குள்ளானதால் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டதாக பல்வேறு கட்சியினரும் அரசை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். மேலும் மத்திய உள்துறை அமைச்சகம் புதுவை அரசிற்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இந்நிலையில் 27 சப் இன்ஸ்பெக்டர்களை அதிரடியாக பணியிட மாற்றம் செய்து ஐஜி ரன்வீர் சிங் கிருஷ்ணியா உத்தரவு பிறப்பித்துள்ளார். மேலும் காவல்துறையில் காவலர், தலைமை காவலர், சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் என 350 பேர்களை பணியிட மாற்றம் செய்ய பட்டியல் தயாராகியுள்ளது. அதில் முதல் கட்டமாக சப் இன்ஸ்பெக்டர்கள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதில் உருளையன்பேட்டை சப் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் சிஐடி பிரிவிற்கு மாற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். மேலும் இன்னும் ஒரு வாரத்தில் இன்ஸ்பெக்டர்களும் அடுத்து காவலர்களும் மாற்றப்பட உள்ளனர். புதுவையில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த மேலும் 5 மாத காலம் அவகாசம் அளிக்க வேண்டும் என்று புதுவை அரசு மனு அளித்துள்ளது. புதுவையில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த பல்வேறு அரசியல் கட்சிகள், இயக்கங்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் கடந்த பிப்ரவரி மாதத்திற்குள் உள்ளாட்சி தேர்தலை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் அரசிற்கு உத்தரவிட்டது. அந்த காலக்கெடு முடிவடைந்ததும் தேர்தல் ஆணையரை நியமிக்கவும் செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள் தேர்தலை நடத்தவும் உயர்நீதிமன்றம் ஆணையிட்டது. அதற்கு பிறகு மாநில தேர்தல் ஆணையராக உதீப் ரே நியமிக்கப்பட்டு அவர் காலதாமதமாக பதவியேற்றுக் கொண்டதும் தேர்தலை நடத்த முயற்சி மேற்கொண்டார். இந்நிலையில் உயர்நீதிமன்றம் அளித்த கெடு முடிவடைவதால் மேலும் 5 மாதம் அவகாசம் கேட்டு ஆணையர் உதீப் ரே உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் புதுவையில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தும் பணிகள் துவங்கிவிட்டதாகவும் வரும் பிப்ரவரி 15ஆம் தேதி வரை 5 மாத காலம் அவகாசம் வழங்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது.
புதுவையில் மாணவர் தாக்கப்பட்டதை கண்டித்து அரசு பள்ளி மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை இந்திராநகர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் 10ஆம் வகுப்பு மாணவரை +2 மாணவர் தாக்கியதால் ஆத்திரமடைந்த மாணவன் தனது நண்பர்களை வெளியில் இருந்து வரவழைத்து +2 மாணவர் ஜோஷ்வாவை தாக்கினார். இதனால் பள்ளி துணை முதல்வர் கோரிமேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்து போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் திடீரென +1 +2 மாணவ மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்த கோரிமேடு போலீசார் விரைந்து வந்து மாணவ மாணவிகளுக்கு தகுந்த பாதுகாப்பு வழங்கப்படும் என்று உறுதியளித்து சமரசம் செய்ததால் அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு வகுப்பிற்கு சென்றனர். இதனிடையே மாணவரை தாக்கிய 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளதாக கூறப்படுகிறது. மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி அலுவலகத்தை முற்றுகையிட்ட சட்டக்கல்லூரி மாணவர்கள் 97 பேர் கைது செய்யப்பட்டனர். கூடங்குளம் அணுமின் நிலைய பிரச்சினையில் மீனவர்கள் மீதான தாக்குதலை கண்டித்து புதுவை சட்டக்கல்லூரி மாணவர்கள் வகுப்பினை புறக்கணித்து கல்லூரி அருகே போராட்டம் நடத்தினர். பின்னர் ஊர்வலமாக புறப்பட்டு கம்பன் கலையரங்கில் உள்ள மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி அலுவலகத்தை முற்றுகையிட்டு கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். அவர்களை ஒதியஞ்சாலை போலீசார் தடுத்து நிறுத்தியும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் சட்டக்கல்லூரி மாணவர்கள் 97 பேரை போலீசார் கைது செய்தனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்து கைதான முன் ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் விடுதலையாக மறுத்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை அரசு முன் ஆரம்ப பள்ளியில் பணியாற்றி வரும் ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், ஊதிய உயர்வு, புதிய பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நெல்லித்தோப்பு சுப்பையா சிலையில் இருந்து ஆசிரியர் ருக்குமணி தலைமையில் சம்மேளன தலைவர் பாலமோகனன் முன்னிலையில் பேரணியாக சென்று கல்வித்துறை அருகே போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட 40 ஆசிரியர்களை போலீசார் கைது செய்து கடற்கரை சாலை கரிகுடோனில் தங்க வைத்தனர். பின்னர் அவர்களை விடுவித்தபோது தங்களது கோரிக்கைகளை குறித்து அரசு முடிவெடுக்கும் வரை விடுதலையாக மாட்டோம் என்று மறுத்ததால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு பெரும் பரபரப்பு உண்டானது. அப்போது சம்மேளன பொதுச் செயலாளர் வீர இளங்கோவன் அவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் அவர்கள் விடுதலையாகினர். இளைஞர் காங்கிரஸ் தேர்தலில் பொதுச் செயலாளர் பதவிக்கு நெட்டப்பாக்கம் முத்துக்குமாரசாமி கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஏகேடி ஆறுமுகம் முன்னிலையில் மனு தாக்கல் செய்தார். புதுவை காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் இளைஞர் காங்கிரஸ் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நடைபெற்று வருகிறது. இதில் நெட்டப்பாக்கம் முத்துக்குமாரசாமி இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பதவிக்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் ஏகேடி ஆறுமுகம் தலைமையில் வேட்புமனு தாக்கல் செய்தார். நிகழ்ச்சியின்போது பொதுச் செயலாளர் இளையராஜா, வட்டார காங்கிரஸ் தலைவர் ரகுமான், தனுசு உள்ளிட்ட நிர்வாகிகள் பலரும் முத்துக்குமாரசாமியின் ஆதரவாளர்கள் ஏராளமானோரும் உடன் இருந்தனர். தமிழக அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி புதுவைக்கு தட்டுப்பாடு இல்லாமல் மணல் கிடைக்கவும், கட்டுமான தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கிடைக்கவும் அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில செயலாளர் அனந்தராமன் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக பாட்டாளி மக்கள் கட்சி மாநில செயலாளர் அனந்தராமன் கூறுகையில், புதுவையில் கட்டுமான பணிகளுக்கு தேவையான மணல், இங்கு தேவையான மணல் குவாரிகள் இல்லாததால் தமிழக பகுதியில் இருந்து காலம் காலமாக கொண்டுவரப்பட்ட நிலையில் தற்போது புதுவைக்கு மணல் கொண்டு வந்த லாரிகள் பறிமுதல் செய்யப்படுவதால் மணல் விலை தாறுமாறாக ஏறி மணல் தட்டுப்பாடு உருவாகி கட்டுமான தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. அரசியல், கல்வி, வியாபாரம் அனைத்திலும் ஒரு தாய் பிள்ளைகளாக தமிழகம், புதுவை இருந்து வந்த நிலையில் மணல் கொண்டுவர தடை விதிப்பது பொருளாதார தடை விதிப்பது போன்றதாகும். எனவே முதல்வர் ரங்கசாமி மற்றும் கலெக்டர் தீபக்குமார் தமிழக அரசுடன் கலந்து பேச்சுவார்த்தை நடத்தி புதுவைக்கு தட்டுப்பாடு இல்லாமல் மணல் கிடைக்கவும், அதன் மூலம் கட்டுமான தொழிலாளர்களுக்கு வாழ்வாதாரம் கிடைக்கவும் வழிவகை செய்ய வேண்டும் என்று கூறினார். மாமூல் தர மறுத்ததால் மரவாடிக்கு தீ வைத்த 3 ரவுடிகளை முதலியார்பேட்டை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுவையில் 100 அடி சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்து எரித்த வழக்கில் முதலியார்பேட்டை போலீசார் மாதவன், மகாதேவன், பிரகாஷ் ஆகிய 3 பேரை கைது செய்து நடத்திய விசாரணையில் அவர்கள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் முத்தியால்பேட்டை சத்யராஜ் என்பவரை கைது செய்தனர்.
சத்யராஜ் தனது வாக்குமூலத்தில் சமீபத்தில் வெடிகுண்டு வீசி கொல்லப்பட்ட ரவுடி ஜெகனின் தூண்டுதலின்படி தானும் வேலு வினோத் ஆகிய 3 பேரும் மரவாடி உரிமையாளர் நரேஷ் பட்டேலிடம் மாமூல் கேட்டு மிரட்டியதாகவும் அவர் மாமூல் தர மறுத்ததால் அவரது மரவாடிக்கு தீ வைத்ததாகவும் பின்னர் அவரது வீட்டின் மேல் வெடிகுண்டு வீசியதாகவும் கூறினார். இதனையடுத்து சத்யராஜ் மற்றும் கூட்டாளிகளான வேலு வினோத் ஆகிய 3 பேரை கைது செய்து எஸ்பி பைரவசாமி முன்னிலையில் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.